illustration 28ங்களா? Following is the capital structures of ABC Limited as on 31st 12/2011. Equity shares 5 lakh, preference shares 2 lakhs, debentures 3 lakhs. மொத்தம் எவ்வளவுங்க? 10 lakh. Market price of the company share is 110 and it is expected that dividend ₹10 per share would be declared for the year 2020-21. The dividend growth rate is 6%. பெரிய கணக்குன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சின்ன கணக்கு. Assuming the market price of the company share is 110 and it is expected that dividend is 10 per share would be declared for the year 2021. Dividend growth rate is எவ்வளவுப்பா? 6%. இப்போ மார்க்கெட் பிரைஸ் கொடுத்தாச்சு, டிவிடெண்ட் கொடுத்தாச்சு, குரோத்தும் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த கம்பெனிஸ் 40% டேக்ஸ் பிராக்கெட் நம்ம எதில் வருதுங்க? வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். கம்ப்யூட் என்னங்க? வெயிட்டட். Assuming that in order to finance an expansion plan, the company intends to borrow 5 lakh bearing 14% of tax interest, what will be the company's revised weighted average cost of capital? This financial decision is expected to increase dividend from 10 to 12. However, market price of the equity share is expected to decline from 110 to 105. அப்போ வந்து முதல்ல weighted average cost of capital போடணும் using market value weights. மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணாலும் ஈக்விட்டி ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா தெரியுங்க. இங்க பாருங்க, வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஃபார்முலா? இதுதான் காஸ்ட் ஆஃப் டிவிடெண்ட். அவங்க கொடுத்துருக்காங்க சம்பள எவ்வளோங்க? 10 ரூபாய். வாட் இஸ் பிஓங்க? 110. குரோத் எவ்வளோங்க? 6%. அப்போ 10/110 எவ்வளோங்க வரும்? 10/110 எவ்வளோங்க? +06 +06ங்க. அப்போ 15.09 இல்லைங்களா? 15.0 வந்துச்சுங்களா? சரி, வந்துருச்சுங்களா இல்லையா? சிம்பிளா போட்டுமா? நெக்ஸ்ட்டுங்க, கம்பெனிஸ் டேக்ஸ் 40% பிராக்கெட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டலாமா? ஈக்விட்டி ஷேர்ல வந்து 5000 ஷேர்ஸ் 100 ஈச். இங்க எவ்வளவு? 110 ஆகுது. அப்ப 5000 × 110 என்னது? மார்க்கெட் வேல்யூ கிடைச்சிடும். 5000 × 110 கிளியரா இல்லையா? இப்ப 55000. அப்ப 5 லட்சம் கிடைக்குங்களா? அது ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னங்க? அதை அப்படியே தூக்கி போடுறோம், 2 லேக்குங்க. டிபென்ச்சர்ஸ் என்னங்க பண்றோம்? அதை அப்படியே தூக்கி போடுறோம், 3 லேக். அப்ப 10,50,000 வெயிட் எடுத்துக்கிறாங்களா பாருங்க. 5,50,000 வகுத்தல் 10,50,000 வெயிட் கிடைச்சிச்சுங்களா? இந்த வெயிட்டையும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பெருக்கலாம், என்ன கிடைக்குதுங்க? 15.09. என்ன ஆச்சு? 7.0. இது ரெண்டு பக்கம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? உடனே கிடைச்சி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைச்சிச்சுங்க இல்லைங்களா? 11.5233 உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா? சொல்லுங்க. அடுத்தது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரிவைஸ்டு வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூசிங் மார்க்கெட் வேல்யூ. அதுங்க ரிவைஸ்டு. இதுதான் ரிவைஸ்டு. அதெல்லாம் கிடையாது. இதுதான் ரிவைஸ்டு. Listen very carefully. Listen. Assuming in order to finance the expansion plan, the company intend to borrow 5 lakh bearing 14% rate of interest. அப்ப நீங்க திருப்பி எவ்வளவு வாங்குறீங்க? லோனு 5 லட்சம் வாங்குறீங்க இல்லையா? அது எக்ஸ்ட்ரா சேர்த்துறீங்க. இங்க பாருங்க, 5 lakh எத்தனை பர்சன்டேஜ்ங்க? 14%. மத்தெல்லாம் ஆல்ரெடி இருக்குது, 3 லட்சம் 2 லட்சம். பட் இந்த இடத்துல பிரைஸ் டிக்ளைன் ஆயிடுச்சு நம்ம சொன்னோம். அப்ப 5 லட்சம் × 125 525.
அப்புறம் திருப்பி அந்த 15,25,000 அப்படி கூட்டுத்தொகை வந்துடும். அதுல வெயிட் பார்க்கணும். 5,25,000 வகுத்தல் 15,25,000. 100 சாரி 5.25 15 இல்லைங்களா? வெயிட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ப்ரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 10% சொல்லிட்டோம், டிபென்ச்சர்ஸ்க்கு 12%. ஓகே, அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா 10% போட்டுச்சு. டிவிடெண்டுக்கு ஏன் சார் 12% ஏன் இங்க 6% போட்டீங்கன்னு கேட்கறேன். இது வந்து ஆஃப்டர் டாக்ஸ். 12 1 மைனஸ் டி எவ்வளவு? 50%. ரெடி டாக்ஸ் எவ்வளோன்னு கேட்கறேன். டாக்ஸ் மேல பாருங்க எத்தனை பர்சன்ட் கொடுத்து வச்சுக்கலாம். 40% டாக்ஸ் பிராக்கெட். அப்ப 40% கழிச்சா தானே வரணும். சார் ஆமாவா இல்லைங்களா? சார் அப்ப டிவிடெண்ட் 12 இருக்குது, இங்க எப்படி சார் 6% போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அப்ப நல்லா பாருங்க, இப்போ கம்யூனிகேஷன் 40% டாக்ஸ் பிராக்கெட் கம்ப்ளீட்டட் இல்லைங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப 14ல டாக்ஸ் எத்தனைங்க? 40%. 5.6 தான் வரணும். ஆனா இங்க வந்து இவங்க வந்து 6% போட்டுருக்காங்க இல்லைங்களா? இதுதான் தவறு. என்னங்க என்ன காரணம் அப்படின்னு என்ன நினைக்கிறேன்னா, டாக்ஸ் ரேட் 40 இல்லைங்க, எங்கன்னு 50. என்னங்க அப்பதான் 12ல 50% டாக்ஸ் பண்ணா 6%. அப்ப அதெல்லாம் எழுதி வச்சுக்கோமா, தப்பது. புரியுதுங்களா? அப்ப டிபென்ச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்கும். அப்ப லோன் 14%னா அதுல டாக்ஸ் கழிச்சு எவ்வளவு? 17. ஆனா காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கும் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் என்ன செய்யக்கூடாது? டாக்ஸ் ரேட்டை கழிக்க கூடாது. உங்களுக்கு தெரியும். சரி, ஏன் சார் இங்க 15.09 இருந்துச்சு, இங்க ஏன் சார் 17.43 இருந்துச்சுன்னா திருப்பி அதே தான். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிக்குமா? அப்ப 12 டிவைட் பை 5 growth எவ்வளவுங்க? 14.43. புரிஞ்சுக்கணும், தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. புரியலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன். மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமான கணக்கு. தெரியும் ஜாடை